வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நம்ம சித்திரை 1ஆந்தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த ரூபா வச்சு சாமி கும்பிட்றதுக்காக நான் இதை பண்ணியிருந்தேன். ரூபா இப்படி தான் அந்த வயலட் கலரில் சைடில் இருக்கும். உள் பக்கத்தில் அது கொஞ்சம் லைட் கலரில் இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி நானும் சிம்பிளாக போட்டு சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருந்தேன். இதை வீடியோ போட சொல்லி ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அன்றைக்கி இதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம 100 இருக்கிறதுனால 200 போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். 200 வந்து பாருங்கள், இது வந்து கோல்டு எல்லோ, இது அதே மாதிரி தான். இது கொஞ்சம் லைட் எல்லோ, வெள்ளை கலர், மெரூன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். 4 கலர் வச்சு நம்ம இப்போ போட்டுடலாம். எழுத்துக்கு வந்து மெரூன் கலர் வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு இதில் வந்து சைடில் வந்து வெள்ளை கலர் இருக்குதுங்க, அதனால் வெள்ளை கலர் எடுத்துருக்கேன். உள் பக்கத்தில் வந்து அந்த எழுத்து போடக்கூடிய இடத்துல அந்த லைட் எல்லோ போட போகிறோம். சைடில் ஒரு லைன் வந்து டார்க் எல்லோ. இதை வச்சு நம்ம செய்திடலாம். இந்த 100 போடும்போது வந்து நான் அந்த அதாவது ரூபாய்னு எழுதுவோம் நம்ம தமிழில், அல்லது இங்கிலீஷில் வந்து RSன்னு எழுதுவோம். இப்போ இந்த வந்து ஒரு சைஸான குறியீடு கொடுத்துருக்காங்க. ரூபாய்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த சிம்பிள் தான் இருக்குது எல்லா இதுலேயுமே. அதனால் இதை நம்ம போட்டு தான் அதுக்கு பிறகு 200 எழுத போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சைடு தான் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். டொயின் ஒரு 5 அடி ஒயர் எடுத்து ஒரு சைடு மட்டும் ஊசி கோர்த்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நம்ம இந்த சைடில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். இந்த மஞ்சள் கலர் பாசி 4 போட்டுட்டு நாட் போட போகிறோம். 4 போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். ஊசி போடாத பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து நாட் போடுறதுக்காக இதிலே போட்டு அப்படி நாட் போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இன்னொரு சைடு தான் ஊசி கோர்த்தது இருக்குது. 2 நாட் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ 2வது பூ எப்படி போடணும்னா, முதல்ல ஒரு பாசி மஞ்சள் போடணும். ட்ரோயினை பாருங்கள், இப்படி மேல் பக்கமாக இருக்கணும். நாட் இந்த பக்கம் போட்டிருக்கோம். இதே போல் எடுத்து வச்சுக்கிடுங்க. நாட் வந்து நம்ம இந்த லைனில் வரும்போது இது உள்ளே போயிடும். ஒரு மஞ்சள், இது 2வது பூ, ஒரு மஞ்சள், லைட் மஞ்சளில் 2 பாசி போட்டுட்டு பாருங்கள், இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும். முதல்ல இந்த நாட்டை நம்ம இந்த பாசி உள்ளே எடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம 2வது இது கொடுக்கும்போது போகாது. அதனால தான் நாட்டும் இந்த பாசி உள்ளே எடுத்துகிட்டு போகலை. இந்த இடத்துலையே வச்சுருக்கேன். எப்படி எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி வரும். அதுக்கு பிறகு இந்த பாசியில் ஊசி எடுத்துகிட்டு போகணும். இப்போ 2 பூ போட்டிருக்கோம். இதில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தான் வரும். நமக்கு வந்து இது முதல் லைன், இது 2வது லைன், இது 3வது லைன். இப்படி தான் வரும். நம்ம 2 பூ தான் போட்டிருக்கோம். லைன் கணக்குக்கு நமக்கு 3 வந்திருக்கு. இப்போ 3வது பூ போட போகிறோம். இந்த பாசியில் ட்ரோயின் மேல் பக்கமாக இருக்குது. பாருங்கள், 3வது பூ ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும் போட்டிருக்கோம். இந்த பாசியில் நமக்கு ட்ரோயின் எந்த பாசியில் இருக்கோ அதே பாசியிலே தான் கொடுத்து எப்படி எடுக்கணும். கீழே இருந்து மேல் பக்கமாக கொடுத்து இப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்படி ஒவ்வொரு பாசிலாம் கொடுத்து எடுத்த பிறகு தான் அதுக்கு பிறகு பாசி போடணும். பாருங்கள், நாட் போட்டது இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. இப்போ இது ஒரு பூ போட்டிருக்கோம். இது 2வது பூ, இது 3வது பூ. 4வது பூ ஒரு மஞ்சையும் 2 லைட் மஞ்சையும் போடணும். போட்டுட்டு அதே பாசியிலே கீழ்ப்பக்கத்தில் இருந்து இப்படி மேல் பக்கமாக கொடுத்து அப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இது 5வது பூ போட போகிறோம். ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த 2வது லைனில் தான் மேல் பக்கமாக ட்ரோயின் இருக்குது. இப்போ இது 6வது பூ போட போகிறோம். முதல்ல டார்க் மஞ்சள், அதுக்கு பிறகு லைட் மஞ்சள், அதுக்கு பிறகு மெரூன் கலர். பாருங்கள், இப்படி போட்டிருக்கோம். இப்போ இந்த பாசியில் ட்ரோயினை இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி போட்டுக்கிடலாம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது 7வது பூ போட போகிறோம். ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும். பாருங்கள், இதை போட்டு முடித்த உடனே இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அடுத்தது 8வது பூ ஒரு டார்க் மஞ்சள், அதாவது கோல்டு எல்லோ, அதுக்கப்புறம் லைட் எல்லோ ஒன்று, மெரூன் ஒன்று. இந்த 3 பாசியும் இப்படி போட்டுடலாம்.
அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், 9வது பூ ஒரு மஞ்சள் 2 வெள்ளை இப்படி திருப்பி வச்சு இந்த பக்கத்தில் இதில் கொடுத்து எடுத்துக்கிட்டு அடுத்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்படி போட்டால் நமக்கு இதில் ஊடே தான் வந்து நிற்கும் டொயின்னு. இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இது 10வது பூ போட போகிறோம். மஞ்சள் ஒன்று, லைட் மஞ்சள் ஒன்று, மெரூன் ஒன்று. பாருங்கள், அடுத்தது 11வது பூ போட போகிறோம். 3 பாசியுமே மஞ்சள் போடணும். பாருங்கள், 11 பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் நம்ம 4 பாசியுமே இந்த பக்கம் போட்டிருந்தது மாதிரி மஞ்சள் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் மேல் பக்கத்தில் டொயின் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் கீழ் பக்கமாக டொயின் எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், எப்படி இருக்கட்டும். பாருங்கள், இந்த பக்கமாட்டு நமக்கு உயரம் இவ்வளவு தான். இனி இது நம்ம இந்த பக்கமாக தான் லைனில் போட்டு கொண்டு வர போகிறோம். இப்போது ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும் போட்டிருக்கோம். மேல் பக்கத்தில் இருந்து கீழ் பக்கமாக கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி போட்டிருக்கோம். இப்போ கீழ் பக்கத்தில் பாருங்கள், இப்போ கீழ் பக்கத்தில் 2 பாசி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது நமக்கு இப்போ இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கிறதுனால 2 பாசி தான் போடணும். இனி எல்லாமே 2 பாசியாக போட்டு வரணும். இந்த முக்கில் வரும்போது தான் 3 பாசி போட வேண்டியது இருக்கும். பாருங்கள், முதல்ல லைட் எல்லோ ஒரு மெரூன். அடுத்ததும் கீழே 2 பாசி எடுத்துக்கலாம். நம்ம இனி 2 பாசி எடுக்கணும். இந்த பாசியும் இந்த பாசியும் இப்படி சேர்த்து எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு லைட் எல்லோவும் ஒரு மெரூனும் தான் போடணும். போட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கீழே 2 பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த லைனில் இது 4வது பூ போட போகிறோம். இது ஒரு பூ போட்டிருந்தோம், அதுக்கு பிறகு ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போது இது 3வது பூ போட்டிருக்கோம். 4வது பூ 2 மெரூன். பாருங்கள், அடுத்த பூ 2 லைட் எல்லோ. இதையும் இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த பாசியில் கொடுத்து இந்த பக்கமாக எடுத்துக்கிடணும். பாருங்கள், இதில் வந்து கீழ்ப்பக்கமாக நமக்கு டொயின் இருக்குது இந்த பாசியில். இப்போ 2 வெள்ளையும் ஒரு மஞ்சையும் போட்டு அதே பாசியிலே தான் மறுபடியும் இதே மாதிரி கொடுத்து எடுக்கணும். இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்துட்டு இந்த வெள்ளை பாசி 2லேயும் கொடுத்து எடுக்கணும். கொடுத்து எடுத்துட்டு மேல் பக்கத்தில் 2 பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், மேல் பக்கமாக 2 பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு இப்போது கீழே இருந்து 3வது பாசியில் டொயின் வெளியே வந்திருக்கு. பாருங்கள், 4 லைன் இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதில் 3வது பாசியில் நமக்கு டொயின் வெளியே இருக்குது. ஒரு லைட் எல்லோ டார்க் எல்லோ ஒன்று போட்டுட்டு இந்த 2வது பாசியிலேருந்து இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கோம். அடுத்ததும் மேல் பக்கமாக 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ இனி 2 பாசி போடலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு லைட் எல்லோ ஒரு மெரூன் போட்டுடலாம். போட்டுட்டு 4 பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த 2 பாசி அதுக்கு பிறகு அதுக்கு மேலேயும் இருக்கிற 4 பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். 5வது லைனில் இப்போ 3வது பூ போட போகிறோம். ஒரு மெரூனும் லைட் எல்லோவும். பாருங்கள், 4வது பூ 2 மெரூன். இப்போ 1 2 3 பூ போட்டிருக்கோம். 4வது பூ 2 மெரூன் போட்டுடலாம். பாருங்கள், இதில் 5வது பூ மஞ்சள் கலரும் மெரூன் கலரும். இப்போ இதில் கீழ்ப்பக்கமாக கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும் இப்படி மேல் பக்கத்துலேருந்து இப்படி கீழ்ப்பக்கமாக கொடுத்து எடுக்கணும். அடுத்தால ஊசியை பாருங்கள், 6வது லைன் மேல் பக்கத்துலேருந்து நம்ம கீழ்ப்பக்கமாக இப்போ கொண்டு வரோம்.
இதில் வந்து ஒரு பூ போட்டிருக்கோம், ரெண்டாவது பூ முதல்ல வந்து லைட் எல்லோ, ரெண்டாவது மெரூன் கலர். இப்படி மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக 4 பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த பூவும் இதே போல் தான் போடணும், லைட் எல்லோவும் மெரூனும். பாருங்கள், அடுத்த பூ 2 லைட் எல்லோ போட்டுடலாம். இது 4வது பூ 6வது லைனில், அதாவது 2 4 இப்போ 6வது லைனில் இது வந்து 4வது பூ போட போகிறோம். பாருங்கள், அடுத்த பூ வந்து மெரூனும் லைட் எல்லோவும். அடுத்தது பாருங்கள், இந்த பாசியில் இந்த பக்கமான ட்ரெயினை கொடுத்து எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு 2 வெள்ளையும் 1 மஞ்சையும் இப்படி போட்டுடலாம். இந்த 2 வெள்ளை பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டு மேல் பக்கமாக இன்னும் 2 பாசியில் கொடுத்து எடுத்துடணும். 3வது பாசியில் தான் நமக்கு ட்ரெயின் வெளியே வரணும். பாருங்கள், வந்து 6 லைன் முடிச்சிருக்கோம். இப்போ 7வது லைனில் முதல் பூ போட போகிறோம். முதல்ல லைட் எல்லோ, அதுக்கப்புறம் டார்க் எல்லோ. பாருங்கள், மேல் பக்கமாக 4 பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். அடுத்த பூ வந்து 2 லைட் எல்லோ போட்டிருக்கோம். இதே போல் இன்னொரு பூவும் போட்டுறணும். பாருங்கள், லைட் எல்லோ வச்சு 2 பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு லைட் எல்லோவும் மெரூனும். பாருங்கள், அடுத்தது வந்து மஞ்சையும் மெரூனும். பாருங்கள், இந்த மெரூன் கலர் பாசி போட்டதோட நமக்கு வந்து இந்த ரூபீஸ்னி போடக்கூடிய இந்த குறியீடு வந்து நமக்கு முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு இனி 2 லைன் இந்த லைட் எல்லோ வச்சே போட்டுடலாம். இதில் வரும்போது மட்டும் டார்க் எல்லோ வரணும், சைடில் வந்து ஒயிட் வரணும். அதே போல் இந்த பக்கமும் இந்த லைனில் வந்து டார்க் எல்லோ வரணும், இந்த பக்கம் ஒயிட் வரணும். நடுவில் எல்லாமே லைட் எல்லோ தான் வரணும். 2 லைன் ஃபுல்லாகவுமே போட்டுடலாம். அதுக்கு பிறகு தான் நம்ம 2 போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். பாருங்கள், இதில் வந்து இந்த லைனு முடிக்கும்போது இதே போல் போட்டுறணும். ஒரு டார்க் எல்லோவும் 2 ஒயிட்டும் போட்டுட்டு மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக இதே போல் கொடுத்து எடுக்கணும். கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு இனி கீழே 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு லைட் கலர் போடணும். இதே போல் போட்டு வந்துடலாம். பாருங்கள், இதில் வந்து 2 லைன் நம்ம லைட் எல்லோ வச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், போட்டாச்சு. இப்போ 10வது லைன் வந்திருக்கோம். 10வது லைனில் நம்ம இனி 2 ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு மெரூனும் ஒரு லைட் எல்லோவும் போட்டுடணும். போட்டுட்டு மேல் பக்கத்துலேருந்து இப்படி கொடுத்து 4 பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்தது வந்து 2 மெரூன் போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்தது வந்து 1 2 3 4வது பூ 2 லைட் எல்லோ. பாருங்கள், இதில் வந்து ஒரு மெரூனும் ஒரு லைட் எல்லோவும் இது போட்டுட்டு நம்ம நாட் போட்டுடலாம். ட்ரெயின் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இதில் வந்து நாட் எப்படி போடணும்னா இந்த பக்கத்தில் இருந்து இதில் ஒரு ட்ரெயின் இருக்குது பாருங்கள், அந்த ட்ரெயினில் இப்படி கொடுத்து எடுத்து இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துட்டா நம்ம நாட்டு விழுந்துடும். பாருங்கள், அதே ட்ரெயின்லேயே குறுக்க மறுபடியும் இன்னொரு தடவை கொடுத்து எடுக்கணும். எடுத்துகிட்டு அதில் நாட்டு விழுந்துடும். பாருங்கள், நாட் போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம புது ட்ரெயின் எப்படி போட்டு நாட் போட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம இனி இந்த பாசியில் தான் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக ட்ரெயினை எடுத்துகிட்டு வரணும். அதனால் இதில் இப்படி கொடுத்து இதில் ஒரு நாட் போட்டுடலாம். 2 நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் கீழ்ப்பக்கமாக எடுத்துடலாம். பாருங்கள், இதில் நாட் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த பாசிலே இப்படி கீழ்ப்பக்கமாக எடுத்துடலாம். இதில் பாருங்கள், 2 வெள்ளையும் ஒரு மஞ்சையும் போட்டுடலாம். பாருங்கள், இதில் 10 லைன் நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். 11வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதில் 3வது பாசியில் ட்ரெயின் இருக்குது, ஒரு மெரூனும் ஒரு மஞ்சையும். பாருங்கள், இது 11வது லைனில் 2வது பூ போட போகிறோம். ஒரு லைட் எல்லோவும் மெரூன் கலரும். பாருங்கள், 3வது பூ 2 லைட் எல்லோ போடணும். இதே போல் இன்னொரு பூவும் போட்டுடலாம் லைட் எல்லோ வச்சு. பாருங்கள், லைட் எல்லோ வச்சு 2 பூ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த பூ வந்து ஒரு டார்க் எல்லோ ஒரு மெரூன். பாருங்கள், அந்த லைனையும் ஒரு எல்லோவும் 2 வெள்ளையும் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், 2வது பூ வந்து லைட் எல்லோவும் மெரூனும். 3வது பூ 2 லைட் எல்லோ. பாருங்கள், 4வது பூ மெரூனும் லைட் எல்லோவும். பாருங்கள், 5வது பூவும் இதே போல் தான் மெரூனும் லைட் எல்லோவும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 13வது லைன் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். 12 லைன் முடிச்சுட்டு
முதல் பூ மெரூன் கலரும் மஞ்சையும், ரெண்டாவது பூ 2 லைட் எல்லோ பாருங்கள், மூணாவது பூ லைட் எல்லோவும் மெரூனும் பாருங்கள், நாலாவது பூ 2 லைட் எல்லோ, அஞ்சாவது பூ பாருங்கள் டார்க் எல்லோவும் மெரூனும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 13வது லைன் முடிஞ்சு 14வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா லைன்லேயும் போடுற மாதிரி தான் ஒரு மஞ்சையும் 2 வெள்ளையும் போட்டாச்சு. இப்போ கீழே 2 பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். பாருங்கள், ரெண்டாவது பூ ஒரு மெரூனும் ஒரு லைட் எல்லோவும். பாருங்கள், இதில் வந்து மூணாவது பூ 2 மெரூன். பாருங்கள், நாலாவது பூ 2 லைட் எல்லோ போட்டுடலாம். பாருங்கள், அஞ்சாவது பூ ஒரு மெரூனும் ஒரு லைட் எல்லோவும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம வந்து ருப்பீஸும் போட்டிருக்கோம், 2வும் போட்டிருக்கோம். இனி 00 போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம 14 லைன் முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து ருப்பீஸ் போட்டிருக்கோம், 2வும் போட்டிருக்கோம். இனி 00 போடணும். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இனி ஒரு லைன் ஃபுல்லாகவுமே லைட் எல்லோ தான் நடுவில் வரணும். இந்த சைடில் நான் முதல்ல சொன்ன மாதிரி மஞ்சள் பாசி வரணும், இதில் வெள்ளை வரணும், இதுலேயும் மஞ்சள் வரணும், இதில் வெள்ளை வரணும், நடுவில் எல்லாமே லைட் கலர் வரணும். ஒரு லைன் ஃபுல்லாகவுமே போட்டுருங்க. அதுக்கு பிறகு 0 போடுறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.